அண்ணா, அக்கா இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க. என்ன மன்னிச்சிரு சந்தோஷ். என் மனசுல இருக்க வலிய உன் முன்னாடி சொல்ல தைரியம் இல்லாம தான் இந்த லெட்டரை எழுதி இருக்க. என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல. உன்னை டார்ச்சர் பண்ண, கஷ்டப்படுத்தின, உன்னோட நிம்மதியை கெடுத்த. ஏன் தெரியுமா? நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்ன லாட்ஜ்ல வீட்ல சேஃபா கூட்டிட்டு வந்து படுக்க வச்சல, அப்பவே தெரிஞ்சிடுச்சு நீ எவ்வளவு நல்ல பையன்னு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. எங்க என்ன விட்டுட்டு போயிடுவியோங்கிற பயத்துலதான் இந்த பிரெக்னன்சி 45 டேஸ் இந்த நாடுகள்லாம் ஆடின. இது எல்லாமே போய்தான். ஆக்சுவலி அன்னைக்கு நடந்ததே வேற. நீ நினைக்கிற மாதிரி நமக்குள்ள எதுவுமே நடக்கல. ஓவர் ட்ரிங்க்ஸ் பண்ணி நீ கீழே படுத்திருந்த. நான் தான் கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சேன். தேங்க்ஸ் சந்தோஷ். நீ என்ன ஒரு நண்பனா, தாயா, காதலனா என்ன கேர் பண்ணிக்கிட்டத நான் இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன். என் கடைசி மூச்சு வரைக்கும் உன் கூட வாழ்ந்த ஞாபகத்தோடவே நான் வாழ்ந்துருவேன். இந்த உலகத்துல எல்லாத்த விட பெரிய பாசம் பெத்தவங்க பாசம். அதுல இருந்து நான் உன்னை பிரிச்சுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. போ, அவங்க கூட சந்தோஷமாயிரு. சந்தோஷ், ஐ மிஸ் யூடா. உன்னை விட்டுட்டு போறேன்ற வலியை விட உன்னை ஏமாத்திட்டு போறேங்கிற கஷ்டம் தான் அதிகமா இருக்கு. பாய். என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். தப்பு பண்ணிட்ட ஐஷு. ஓ மனசுல இருக்கிறத நீ சொல்லிட்ட. ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க முயற்சியே பண்ணல. நேத்து சாமி முன்னாடி என்ன வேண்டிக்கிட்டேன்னு தெரியுமா? கடவுளே, இந்த ஐஷு யாரு? அவ ஏன் என் வாழ்க்கையில வந்தா? அவளை விட்டு விலகணும்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனா இப்போ அவ எங்க என் வாழ்க்கைய விட்டு போயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவ இல்லைங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அவன் மேல காதல் வந்துடுச்சு. வெறும் 45 நாள் இல்ல, லைஃப் லாங் அவ கூட இருக்கணும்னு தோணுது. இங்க பாரு, நீ இருக்கன்ற நம்பிக்கையில உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நாளைக்கு வர பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை பாசிட்டிவ் ஆக்கி எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிரு கடவுளே. ப்ளீஸ் கடவுளே. தையாரே தையாரே தையாரே, காலமோ காயமோ மாறுமே. தையாரே தையாரே தையாரே, விதியுமே விதிமீறி போனதே. ஏனோ என்னில் நானே நிஜமாக நானும் வேறே. நினைப்பதெல்லாம் நடப்பதில்லையே. தெய்வமே ஆறுதல் தந்திடு, கண்ணீரை துடைத்திடு. வெண்பாலுமேனோ விஷமாய் மாறுதே. நான் கண்ட கனவும் கலைந்து போகுதே. இதென்ன துன்பம் விலகி போகிறே. தெய்வமே ஆறுதல் தந்திடு, கண்ணீரின் துளியை துடைத்திடு. விதியுமே விதிமீறி
நான் கண்ட கனவும் கலைந்து போகுதே இதென்ன துன்பம் விலகி போகிறே தெய்வமே ஆறுதல் தந்திடு கண்ணீரின் துளியை துடைத்திடு டேய் இங்க பாரு. என்னடா என்னடா இது? நடக்க கூடாதது நடந்துருச்சு. அதையே மனசுல நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? இங்க பாருப்பா, உன்னை விட்டுட்டு போனவங்களை நினைச்சு நீ வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டா கூட இருக்கிறவங்களையும் நீ இழக்கணுமாடா? உலகத்துல அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க சந்தோஷத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லடா. இல்லடா, அப்பா அம்மா எல்லாம் குழந்தைங்க பிறந்ததும் நாங்க எங்களுக்காக வாழறத மறந்துடுவோம்டா. ஆமாப்பா, எங்களுக்கு பசங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். ஆமாண்டா, வாழ்க்கையில நிறைய தடைகள் வரும்டா. அது எல்லாத்தையும் எதிர்த்து தாண்டி முன்னேறி நம்ம போய்கிட்டே இருக்கணும்ப்பா. அப்பதான் புது லைஃப் கிடைக்கும், புது வழியும் கிடைக்கும். யோசிக்காதடா, போய் படுத்துக்க. உன்ன மாதிரி வயசு பசங்களுக்கு காதல், இந்த லவ் எல்லாம் இருக்குல்ல, விளையாட்டாவும் இருக்கும், அது பாடமாவும் இருக்கும். நீ தோத்தது டாஸ்ல தான்டா, மேட்ச்ல நீ தோக்கலடா, தோக்கல. பசங்க எப்பவுமே தோக்க கூடாதுடா. பசங்க தோத்துட்டா அப்பா அம்மா தோத்த மாதிரிடா. நீ தோக்க கூடாதுப்பா. நீ ஜெயிக்கணும்ப்பா. வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்டா. வார்ம் வெல்கம் டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ். நம்ம எல்லாரும் ஏன் வந்திருக்கோம்னா, நம்ம கம்பெனியோட 10th anniversary கொண்டாட வந்திருக்கோம். நான் இப்ப நம்ம கம்பெனியோட CEO மகாலிங்கம் சார் இந்த பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கட்டும். ஏய், காரியம் முடிஞ்சது கஷ்டம் போயிடுன்னு சொல்லுவாங்கடா. ஆனா 3 மாசம் ஆயும் முகத்துல அந்த லவ் ஃபெயிலியர் காலம் இருக்கு. இன்னும் அவளை நினைச்சிட்டே தான் இருக்கியா? விட்டு தள்ளுடா மச்சான். நான் ஒன்னு சொல்லவா? பார்ல என்ன சரக்கு இல்லையா? இல்ல ஊர்ல தான் வேற பொண்ணே இல்லையா? கிடைக்கிறவள லவ் பண்ணிக்கிட்டா போச்சு. டேய், இது வரைக்கும் இதை தாண்டா நீ சொந்தமா சொன்னது. ஏய், அந்த பொண்ணுலனா இன்னொரு பொண்ணு, இந்த பொண்ணுலனா இன்னொரு பொண்ணு. ஆகாயத்தை பார்க்க எதுக்குடா பைனாக்குலரு சொல்லு. டேய், நான் உன்னை சொல்லட்டுமா? நம்ம சந்தோஷ் செஞ்ச தப்புலே பெரிய தப்பு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப். குரங்கு பயல, அவன் எல்லாம் மறந்துட்டு இருக்கலாம் நினைச்சா அவன் இதயத்துல இருக்கிற பொண்ணை போட்டு சொரண்டி சொரண்டி பெரிய பொண்ணாக்குறீங்க. எனக்கும் அப்படிதான் இருக்கு. நானும் ஐஸ்வர்யா வந்திருக்காளான்னு சுத்தி சுத்தி பாக்குறேன். ஆமா, எனக்கும் தான். அவ அங்கிருந்து நடந்து வர மாதிரியே இருக்கு. இருக்குல்ல, அவளேதான் வரா. தந்தானே 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 தந்தானே
தந்தானே தந்தானே. என்னை விட்டுட்டு எங்க போயிருந்த ஐஷு? சந்தோஷ். உன்னை பார்த்ததுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? சந்தோஷ். பிரீத்தம், பிரீத்தம். Yeah, I will call you later. Hey, sorry, call பேசிட்டு இருந்தேன். No problem. This is Preetham, my fiancé. Hi. உன்கிட்ட எப்பவுமே சொல்லுவல்ல சந்தோஷ் my best friend. இவன் தான் அது. Nice meeting you. ஐஸ்வர்யா அவளை பத்தி சொன்னதை விட உங்களை பத்தி தான் அதிகமா சொல்லியிருக்கா. அதனால வெட்டிங் இன்விடேஷனை உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு கூட்டிட்டு வந்திருக்கா. இந்தாங்க, ப்ளீஸ் கம். சந்து, மிஸ் பண்ணிடாதீங்க உங்க பெஸ்டியோட கல்யாணத்தை. நீங்க தான் முன்னாடி நின்று நாங்க தாலி கட்டுற வரைக்கும் இருந்து அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். யா ஒரு 2 minutes வந்துடுறேன். யா ஷூர். I'm sorry சந்தோஷ். திரும்பவும் வந்து உன்னோட மனசை காயப்படுத்துறேன்னு நினைக்காத. எனக்கு தெரியும் நான் இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு தெரியும். என்ன திட்டிட்டு என்ன மறந்திருப்பேன்னு நினைச்ச. ஆனா நீ இன்னும் காதலோட எனக்காக காத்துட்டு இருப்பேன்னு எதிர்பார்க்கல. பாக்யா என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னா. நீ என்ன காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா உன்னோட சேர அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல சந்தோஷ். நீ என்ன நிரந்தரமா மறக்கணும்னு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன உன் மனசுல இருந்து தூக்கி எறி. என்ன மறந்துடு ப்ளீஸ். என்ன மறந்துடு. நீ நல்லா இருக்கணும் சந்தோஷ். நீ சந்தோஷமா இருக்கணும். குடி குடி குடி, நல்லா குடி, இன்னும் ஊத்தி குடி. இப்ப நீ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கல்ல? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. உன்னை விட்டு தனியா குடிக்கிறேன்னா உட்கார். என்ன காமெடி பண்றியா? நீ வந்தது வெயில் காலத்துல மழை பெஞ்ச மாதிரி இருக்கு. இது எதமா இருக்கும். நீ திரும்ப வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். வராம வேற என்ன பண்றது? நீ பண்ண காரியத்துக்கு என்னடா சொன்ன அவன்கிட்ட? நீங்க என் கையில இன்விடேஷன் கொடுத்தப்போ அதுல பிரீத்தம் வெட்ஸ் ஐஸ்வர்யான்னு பார்த்ததுமே நான் உங்க கல்யாணத்துக்கு வந்து மொய் வச்சு சாப்பிட்டு போவேன்னு நினைச்சியா? அப்போ நீ என்னோட முகத்தை பார்க்க முடியாம அர்ஜென்ட்டா பாத்ரூம் கோட்னல்ல, அப்பவே உன் பின்னாடி வந்து தலையில போடலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள கடவுள் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். அவன் கிட்ட ஒரு ரீல் விட்டம் பாரு. So Santhu, how was life going on? ஏன் திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? நாங்க என்ன பெங்களூரை விட்டா போக போறோம்? ஓ, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களை விட்டுட்டு போறாங்கன்னா? பெஸ்ட் ஃப்ரெண்டா? யாரு? ஐஸ்வர்யா. வாங்க என் கூட. அவ என் ஃப்ரெண்ட் இல்ல. பின்ன? லவர். லவரா? என்ன பேசுறீங்க நீங்க? நான் அவளை காதலிக்கிறேன், அவ என்ன காதலிக்கிறா. எங்க 2 பேருக்கு நடுவுல யாராவது வந்தா என்ன பண்ணுவ?
சார் ப்ளீஸ் சார் உங்க கால்ல வந்து கேக்குறேன் சார் எங்க ரெண்டு பேரும் பிரிச்சாதீங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் கிஞ்சி கேக்குறேன் சார் சார் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க ஏன் சார் வில்லனா இருக்கீங்க சார் ப்ளீஸ் சார் டேய் முதலாளி நல்லவரா விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதுல எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே வீட்ல 2 பேரும் 4 மாசம் ஒண்ணா இருந்திருக்காங்க. அப்ப எதுவும் நடந்திருக்காதா? நடந்திருக்கும். அதாகமையா பிரெக்னன்ட் அது போயிடுச்சு. அது உண்மைதான் சார். இருங்க ஒரு நிமிஷம். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அது உங்களோடது என்னோடது நினைச்சேன்னா உங்களுக்கு கஷ்டம், என்னோடது உங்களோடது நினைச்சேன்னா எனக்கு கஷ்டம், அவனோடது உங்களோடது நினைச்சீங்கன்னா அவனுக்கு கஷ்டம், எங்களுக்கும் பிரச்சனை. அதனால அவனோடது அவன்கிட்டயே இருக்கணும் இல்லையா? தயவு செய்து சந்தோஷையும் ஐஸ்வர்யாவையும் ஒண்ணு சேர்த்து அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணா எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். ப்ளீஸ் 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 கல்யாணம் பண்றீங்க? மோசமானவன்டா நீ, சீட்டர். அவன் என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், பரவாயில்ல சொல்லுங்க. பிரீத்தம், இங்க ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான். சொல்லுங்க. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சந்தோஷ் உன்னை பத்தி என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? உன்னை பத்தி தப்பு தப்பா சொன்னான், உன்னை பத்தி குற்றம் சொன்னான். அப்படின்னா? அப்படின்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நைஸ் ஹியூமன் பீயிங், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஆனஸ்ட், இப்படி புகழ்ந்துக்கிட்டே இருந்தான். பட் அதுக்கப்புறம் இன்னொன்னும் சொன்னான். என்ன? சார் நைட்ல 2 பெக்குக்கு மேல கொடுக்காதீங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா அவ உங்களையே அடிப்பான்னு சொன்னான். அப்புறம் ஐஸ்வர்யா, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? கேளுங்க. நான் என்னோட அச்சீவ்மெண்ட்டுக்காகவும் என்னோட கோலை அடையிறதுக்காகவும் இந்த லவ்லாம் பண்ணல. பட் உண்மையை சொல்ல, நீ யாரையும் லவ் பண்ணதே இல்லையா? இல்லையே. அப்படியா? நோ, நான் யாரையும் லவ் பண்ணல. நம்மளோட வாழ்க்கையில ஃபியூச்சரை பத்தின கிளாரிட்டி இல்லைனா நம்ம போயிட்டு இருக்க பாதைகள்ல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதை என்ஜாய் பண்ண முடியாது. நீ போய் சொல்ற, ஆனா உன்னோட கண் உண்மைகளை சொல்லுது. சந்தோஷ் ரொம்பவும் நல்ல பையன். அவனோட காதலை காப்பாத்திக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லா உண்மையும் சொன்னான். டேய், நான் தானே உனக்கு கிடைச்சேன். அவனையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்தி, இது எல்லாத்தோட அதிகமா நீ ஒன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்க. எனக்கு புரியல, மனசை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தர் கூட எப்படி நீ குடும்பம் நடத்துவ? சந்தோஷம் மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா நீ சந்தோஷமா இருப்பேன்னு நீ வேணா நடிக்கலாம், ஆனா நிம்மதியா வாழ முடியாது. நமக்கு கல்யாணம் ஆனா இந்த சமுதாயத்துல நம்ம கணவன் மனைவியா இருப்போம், ஆனா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. இதுவே நீ காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருப்ப. ஒரு பையன்கிட்ட தன்னோட மனசை கொடுக்கறதுக்கு முன்னாடியே 100 தடவைக்கு மேல யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஆசையெல்லாம் கொடுத்துட்டு காதலிச்சு ஏமாத்திட்டு போனா பசங்க எங்கெங்க போவாங்க? நீங்க பெரிய தியாகிஸ்ரீயா? இல்ல, காதலை தியாகம் பண்றதா இருந்தா ஒரு பையனோ இல்ல பொண்ணோ காதலே பண்ணாதீங்க. ஒரு தடவை காதலிச்சதுக்கு அப்புறம் என்ன தடை வந்தாலும், கஷ்டமோ இல்ல சுகமோ, சாகுற வரைக்கும் ஒன்னா இருப்போன்னு முடிவெடுங்க. காதல் என்னைக்குமே யாரையுமே ஏமாத்தாத. நீங்களும் அப்படிதான், என்னைக்கும் காதலை ஏமாத்தாத. சந்தோஷ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். போய் உன் காதலை காப்பாத்திக்கோ. என்ன, நான் என்ன பண்ண போறேன்னா, அதை பத்தி நீ கவலைப்படாத, சன்னியாசி ஆகிட மாட்டேன். வெட்டிங் கார்டுல பிரீத்தம்ங்கிற பேருக்கு பக்கத்துல ஒரு நல்ல பொண்ணோட பேர் கிடைச்சா அந்த வெட்டிங் கார்டை ஃபர்ஸ்ட் உனக்கு தான் கொடுப்பேன். போ, ஆல் தி பெஸ்ட். கரெக்டா சொல்லிருக்கான். நல்ல பொண்ணுக்கு தான் பிறந்திருக்கான். பசங்க எப்பவும் லவ்னா போதும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ பிரதர். எப்படி இருந்தது என்னோட கேம்? ஒரே பால் 2 விக்கெட் டமால். இதுக்கு பேரு சீட்டிங்.
சீட்டிங். நீ பண்ணது தப்பு. ஐ ஹேட் யூ. ஏய் ஐஷோ 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 நில்லு. ஐஷோ, நான் காதலிச்ச பொண்ணு என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பா? இல்ல என்ன காதலிச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போயிருக்க? உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? வீடு கட்டுறது ஒருத்தன், பால் காய்ச்சறது இன்னொருத்தனா? ப்ளீஸ் சந்தோஷ், என்ன புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு சூட் ஆக மாட்டேன். யார் சொன்னது? உன் அப்பா. இங்க பாரு, எங்க அப்பா எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டாரு. எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இல்ல சந்தோஷ், நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன். எனக்கு அந்த டார்ச்சர் தான் பிடிச்சிருக்கு. நான் சரியில்லை. நான் தினமும் குடிப்பேன். குடி, ஆனா எங்க அப்பா முன்னாடி மட்டும் குடிக்காத. இது ஒர்க் அவுட் ஆகாது சந்தோஷ், என்ன விட்டுரு. ஐஷு ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. ஐ லவ் யூ. நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்த மறைச்சிட்டேன். என்ன? நான் குடிக்கிறத விட்டு 3 மாசம் ஆச்சு தெரியுமா? இப்பதானே குடிச்ச. அது நீ குடிக்க வச்ச. ஐ லவ் யூ. பையன் செட்லு. நமக்கு இனி எந்த கவலையுமே இல்ல. சரக்கு அடிச்சு டேய், என்னடா இது? தினம் 2 இளநீர் வாங்கிட்டு போற. உடம்புக்கு என்ன சூடா? ஆமாப்பா. சரி வா, ஒரு 90 போடு, எல்லாம் கூல் ஆயிடும், சரி ஆயிடும். அப்பா, எங்களுக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. அப்படியா? அப்ப நீ கிளம்பு. எனக்கு ஆகாதுப்பா, அவங்க அம்மா விட மாட்டா. மாமா, சுட சுட என் கையால கோபி மஞ்சூரியன் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். காம்பினேஷன் செம்மையா இருக்கும், சாப்பிடுங்க. உங்க 2 பேரோட காம்பினேஷன் பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லமா. அம்மா, ஒரு 90 போட்டா கூல் ஆயிடும். அது நீ இப்ப. ஐயோ மாமா, எனக்கும் அதுக்கும் ஆகாது. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆகட்டுமா? ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. ஆமா, அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். சீக்கிரம் போமா, அவன் தூங்கிட போறா. சீக்கிரம் போய் எழுப்பு. இந்த காலத்துல இளநீய குடிச்சுட்டு இருக்க. ஐயோ, என்ன புள்ளடா இவ. போதும் ஆயிடுச்சு. குடு குடு சீக்கிரம். ஏய், இத நீ எடுத்துக்கோ. இது குடு.